ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ நம்ம இந்த 3x3 ரூபிக்ஸ் க்யூபை எப்படி ஈஸியாக சேர்த்தலான்னு பார்க்க போகிறோம். இதை ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு அதுவும் பிகினர் மெத்தட் தான், இதுவும் பிகினர் மெத்தட் தான். உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு வேளை அது பார்த்து அது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு இந்த மெத்தட் கஷ்டமாக இருந்தால் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்துட்டு எப்படி அதை சேர்த்துறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இது கம்ப்ளீட்லி இதுவும் ஒரு பிகினர்ஸ் மெத்தட் தான், ஆனால் அதை விட இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சேர்த்த முடியும். சரி, ஓகே. க்யூப் அதுக்கப்புறம் ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு சேர்த்த ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஃபார்முலாங்கிறது ரொம்பவுமே கம்மி தான். ஃபார்முலா பெருசாக இருக்காது. அந்த வீடியோவில் சொன்னேன் ஏதோ 1 or 2 ஃபார்முலாஸ் தான் இருக்கும். மற்றபடி இது சேர்த்துறது ரொம்பவுமே ஈஸியாக தான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே. ஓரளவு ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு எல்லோவை டாப்பில் வச்சுக்கோங்க, ஒயிட்டை பாட்டமில் வச்சுக்கோங்க. இல்லைனா ஒயிட்டை டாப்பில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டில் ஒரு கிராஸ் சேர்த்தணும். அதாவது ப்ளஸ். இதை சேர்த்துறதுக்கு எந்த ஃபார்முலாவும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இப்போ எனக்கு ஏற்கனவே இங்கே ஒரு ஒயிட் பீஸ் இருக்குது, இது ஒயிட் ஆரஞ்சுன்னு இருக்கா. ஸோ ஒயிட் ஆரஞ்சு எங்கே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அங்கே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒயிட் க்ரீன் இங்கே பீஸ் இருக்குது. ஸோ இது இப்படியே அட்டாச் ஆகிருக்கிறதுனால இப்படியே ஜஸ்ட்டு எப்படின்னு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம ஒயிட் கிராஸ் தான் சேர்த்துறோம். சேர்த்த போகும்போது அப்படியே இந்த கலரோட இது மேட்ச் ஆகுதான்னு பார்த்து சேர்த்துறோம், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயிட் எட்ஜ் பீஸாக முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் எட்ஜ் பீஸ், இந்த 4 எட்ஜ் பீஸ், இதெல்லாம் கார்னர் பீஸ், இது சென்டர் பீஸ். ஸோ அந்த மாதிரி இந்த ஒயிட்டில் இருக்கிற எட்ஜ் பீஸ் 4 சேர்த்தணும், ப்ளஸ் மாதிரி வரும் அது, அதை சேர்த்தலாம். ஓகே, இங்கே நம்மளுக்கு இன்னொரு ஒயிட் பீஸ் இதோட கனெக்டாக இருக்குது, அதையும் இப்படி கொண்டு வந்து சேர்த்திடலாம். இந்த கலர் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கணும் நீங்கள். அப்புறமா இங்கே நம்மளுக்கு ஒரு ஒயிட் பீஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம வந்துட்டு இங்கே இருந்துச்சு அப்படியே இப்படின்னு சேர்த்திட்டோம். இதை நம்ம இப்போ சேர்த்துனா இந்த மாதிரி நம்மளுக்கு தப்பாக வருது இல்லையா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு ஒரு சைடில் இப்படி தள்ளிக்கணும். தள்ளிட்டு இப்படி கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்தால் நம்மளுக்கு இந்த இது லைட்டாக போகும், அது பிரச்சனை இல்லை. இந்த ரெட் பீஸ் நம்மளுக்கு இங்கே தானே வரணும். அதாவது ஆரஞ்சுக்கு ஆப்போசிட் ரெட்டு, இங்கே ரெட் சென்டரும் இருக்குது, இங்கே ஆரஞ்சு சென்டர் இருக்கும். அதனால் அப்படியே இந்த பீஸை கொண்டு வந்துட்டு அப்புறமா இதை இப்படி கொண்டு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒயிட் கிராஸ் வந்துடும். இதை சேர்த்த ஃபார்முலா எதுவும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு பீசஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒயிட் கிராஸ் சேர்த்திக்கணும். அதுக்கப்புறம் இதை சேர்த்துறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான 4 மூவ்ஸ் இருக்குது. இந்த 4 மூவ்ஸை வச்சு தான் நம்ம மோஸ்ட்டாக இந்த க்யூபை சேர்த்துவோம். அது என்ன மூவ்ஸ்னால் அது சொல்கிறேன் இப்போது. உங்களோட ரைட் தம் ஃபிங்கரை இங்கே கீழே வச்சுக்கோங்க. இந்த ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை இங்கே வச்சுக்கிட்டு அப், நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த மூவ்ஸை இப்போது அப், லெஃப்ட், டவுன், ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப், லெஃப்ட், டவுன், ரைட். அப், லெஃப்ட், டவுன், ரைட். வேகமாக செஞ்சால் இப்படி இருக்கும். இந்த மாதிரி இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 4 மூவ்ஸ் ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட். அப், லெஃப்ட், டவுன், ரைட். இந்த 4 மூவ்ஸை ரைட் ஹேண்ட்லேயும் செய்ய தெரிஞ்சிருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அப், இதில் வந்துட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அப், ரைட், டவுன், லெஃப்ட் அப்படின்னு வரும். இதுலேயும் லெஃப்ட் ஹேண்ட்லேயும் இந்த மூவ்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மூவ்ஸை கற்றுனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த கார்னர் பீசஸ்லாம் ஒயிட்டில் சேர்த்த போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கார்னர் பீஸை பார்த்துக்கலாம். ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட். இந்த பீஸை நம்ம சேர்த்துறதுக்கு ஏதாவது ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட் இங்கே வரும் இல்லையா. ஸோ அந்த பீஸ் அதுக்கு போக வேண்டிய இடத்துக்கு டாப்பில் வச்சுக்கலாம். அதாவது ஆரஞ்ச், க்ரீன், ஒயிட் பீஸ் இங்கே வரும் இல்லையா. ஸோ அதுக்கு மேலே இதை வச்சுட்டு அந்த 4 மூவை பண்ணணும். அப், லெஃப்ட், டவுன், ரைட். இதை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகிடுது, இது சேர்ந்துடுது. ஸோ அதுக்கு சில டைம் இப்போ ஒரே தடவையில் சேர்ந்துருச்சு, சில டைம் வந்துட்டு 2-3 தடவை ஆகும். இப்போ இங்கே நம்மளுக்கு ஒரு பீஸ் இருக்குது, இது என்னது, ப்ளூ, ரெட், ஒயிட். ஸோ இந்த ப்ளூ, ரெட், ஒயிட்டுக்கு நடுவில் வச்சுட்டு அப், லெஃப்ட், டவுன், ரைட். அப், லெஃப்ட், டவுன், ரைட். இந்த பீஸ் அங்கே சேர்ற வரைக்கும் இந்த மூவ்ஸை பண்ணிட்டே தான் இருக்கணும். இப்போ எனக்கு இது சேர்ந்துருச்சு. ஸோ வந்துட்டு அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த ஒயிட் பீஸ் எங்கே இருக்குது, இது இருக்குது. இது என்ன, ரெட், க்ரீன், ஒயிட். ரெட், க்ரீன், ஒயிட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுதானே ரெட், க்ரீன், ஒயிட் பீஸ். ஸோ அதே தான் அந்த பீஸ் எங்கே போகணுமோ அதுக்கு நேராக இங்கே வச்சுட்டு அப், லெஃப்ட், டவுன், ரைட். இதை பண்ணால் சேர்ந்துடும். சில டைம்ஸ் வந்துட்டு இது இருக்கிற பொசிஷனை பொறுத்து ஒயிட் இந்த சைடு இருந்தால் ஒரு மூளை சேர்ந்துடும், இந்த சைடு இருந்தால் 3 மூவ், இந்த சைடு இருந்தால் 5 மூவ், 5 தடவை அதை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆகும்.
ஸோ இப்போ நம்ம ஒரே மூளை இதை சேர்த்தாச்சு. ஸோ அடுத்த கடைசி பீஸ் இதுதான். ஸோ இது போக வேண்டிய இடம் இங்கே. ஸோ அங்கே வச்சுட்டு அப் லெஃப்ட் டவுன் ரைட். அதுக்கப்புறம் இது ஒன்றையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு பீஸ் இங்கே வந்து மாட்டியிருந்தாலும் நீங்கள் இந்த மூவ்ஸை திரும்பி திரும்பி பண்ணிங்கன்னா அது வெளில வந்துடும். நீங்கள் அதை வச்சு சேர்த்திக்கலாம். அப் லெஃப்ட் டவுன் ரைட், அப் லெஃப்ட் டவுன் ரைட், அப் லெஃப்ட் டவுன் ரைட். ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட் லேயர் சேர்த்திட்டோம். இப்போது செகண்ட் லேயருக்குள்ளே போகலாம். செகண்ட் லேயருக்கு வந்துட்டு நீங்கள் எல்லோ பீஸ் இல்லாத ஒரு எட்ஜ் பீஸை தேடணும். ஸோ நம்மளுக்கு இங்கேயே ஒரு பீஸ் இருக்குது. க்ரீன் ஆரஞ்சுன்ற பீஸ் இங்கே நம்மளுக்கு இருக்குது. க்ரீன் ஆரஞ்சு பீஸ் எங்கே போகும்? இந்த சைடு வந்துட்டு ஆரஞ்சு இருக்குது, இந்த சைடு வந்துட்டு ரெட் இருக்குது. அப்போ க்ரீன் ஆரஞ்சு பீஸ் எங்கே போகும்? இங்கே போகும் இல்லையா? ஸோ இந்த பீஸை ஆப்போசிட் சைடில் ஒழிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆப்போசிட்டில் ஒழிச்சிட்டுனா இதை மூவ் ஆகிட்டாவே இதை இந்த சைடு மூவ் பண்ணிட்டு நம்ம இப்போ அந்த 4 மூவ்ஸை பண்ண போகிறோம். அப் லெஃப்ட் டவுன் ரைட். இதை பண்ணதுக்கப்புறமா இது ஃபஸ்ட் டைம் இல்லையா? அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்மளுக்கு இது கலைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இன்னொரு ஹேண்டில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்டில் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்டில் அதே மூவ் பண்ணணும். அப் லெஃப்ட் டவுன் ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த பீஸ் இங்கே வந்து சேர்ந்துடும். இதே மாதிரி தான் நீங்கள் சேர்த்தணுன்னா இந்த இதில் எல்லோ இல்லாமல் இருக்கா? ஸோ இதை வந்துட்டு முக்கியமானது இந்த ஃப்ரண்ட் கலரோட மேட்ச் ஆகணும். இங்கே ப்ளூ இங்கே இப்படி வச்சுட்டு பண்ணக்கூடாது. ப்ளூ ரெட் பீஸ் இங்கே போகணுன்ட்டு ரெட்டு இங்கே இருக்கும்போது இப்படி வச்சு பண்ணக்கூடாது. ரெட்டு இதோட மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் தள்ளிட்டு இப்போ நீங்கள் இந்த சைடு ஆப்போசிட் சைடில் தள்ளினா இந்த கையில் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப் லெஃப்ட் டவுன் ரைட். அப்புறம் அவங்களோட இன்னொரு கையால் அப் லெஃப்ட் டவுன் ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பீஸ் சேர்ந்துருச்சு, இந்த பீஸ் சேர்ந்துருச்சு. அடுத்து இன்னொரு பீஸ் இருக்குமே எல்லோ இல்லாமல் இங்கே தான் இருக்குது. ஆனால் திரும்பி இருக்குது. இதை எப்படி நீங்கள் சேர்த்துலான்னா அதே மாதிரி நீங்கள் திரும்பி 2 தடவை பண்ணுற மாதிரி வரும். சும்மா இந்த பீஸ் ஆப்போசிட் சைடு தள்ளிட்டு அப் லெஃப்ட் டவுன் ரைட், அப்புறமா அப் லெஃப்ட் டவுன் ரைட். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கையில் பண்ணிங்கன்னா செகண்ட் டைம் அதை சேர்த்தா இந்த லெஃப்ட் ஹேண்டில் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிங்கன்னா செகண்ட் டைம் ரைட் ஹேண்டில் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இங்கே தேவையில்லாத ஒரு பீஸை போட்டு இந்த பீஸை வெளில எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் அதே 4 மூவ்ஸை பண்ணிங்கன்னா அது சேர்ந்துடும். இந்த ஆப்போசிட் சைடு தள்ளிட்டு அப் லெஃப்ட் டவுன் ரைட். அதுக்கப்புறம் ஆப்போசிட் ஹேண்டில் அதாவது இன்னொரு ஹேண்டில் அப் லெஃப்ட் டவுன் ரைட். ஸோ இதோட நம்மளுக்கு 2 லேயர் சேர்ந்துருச்சா? ஸோ இப்போ டாப் லேயருக்குள்ளே போகலாம் டாப்பு சேர்த்துறதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் இந்த மாதிரி இன்வெர்டட் எல் திருப்பி போட்ட எல் மாதிரி இருந்தால் அது நீங்கள் இந்த மாதிரி டாப்பில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை இப்படி தள்ளணும். அதாவது இப்படி இருக்கும் இல்லையா? அதை இப்படி தள்ளிட்டு நீங்கள் அந்த 4 மூவ் திரும்பி பண்ணணும். அப் லெஃப்ட் டவுன் ரைட் பண்ணிவிட்டு இதை திரும்பி இப்படி சேர்த்திடணும். அப்போ நம்மளுக்கு இங்கே மாதிரி ஒரு லைன் வரும். லைன் வந்ததுக்கப்புறம் திரும்பி இதை இப்படி பண்ணிவிட்டு அப் லெஃப்ட் டவுன் ரைட் அப்படின்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி இதை அதோட இடத்துக்கே திரும்பி மாற்றி சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒயிட் கிராஸ் அதாவது எல்லோ கிராஸ் வந்துட்டு வந்துடும். ஒயிட் கிராஸ்ன்னு சொல்லிட்டேன், எல்லோ கிராஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த 4 மூவ்ஸை வச்சு இவ்வளோ சேர்த்திட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்துட்டு இந்த எட்ஜ் பீஸை சரியாக்கணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இப்படி பண்ணதில் இந்த பீஸும் கரெக்டான இடத்துல இருக்குது இல்லையா? நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்த ஃபார்முலாவை இப்போ நம்ம அப்ளை பண்ணி இந்த பீஸை இங்கேயும் இந்த பீஸை இங்கேயும் வர வைக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு சரியாக இருக்கிறத இங்கே வச்சுட்டு தப்பாக இருக்கிற 2த்தையும் இப்படி வச்சுட்டு இந்த தப்பாக இருக்கிற 2த்துக்கும் இருக்கிற சென்டரான இதுதானே இந்த ரோ. ஸோ இந்த ரோவை மேலே தள்ளி இந்த ஒயிட் பீஸை பின்னாடி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இதை கீழே இறக்கிடணும். அப்புறமா என்ன பண்ணணும், இன்னொரு தடவை இங்கே இதை பண்ணி இதை சைடில் கொண்டு வந்துட்டு இதை மேலே ஏற்றி திரும்பி இதோட ஜாயின் பண்ணிட்டு ஒயிட் இதோ கூட வர வச்சுட்டு கீழே இறக்கிடணும். இந்த மாதிரி செய்யறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த எல்லோ கிராஸ் வந்துட்டு சரியாயிடும். நான் இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். மேலே தள்ளி 2 தடவை பண்ணி இங்கே பின்னாடி வர வச்சுட்டு இதை கீழே இறக்கிடணும். இதை இங்கே சைடில் கொண்டு வந்துட்டு மேலே தள்ளி இப்படி பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த பீஸ் இதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், இதை மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இது மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் இது ரெண்டும் இது கூட மேட்ச் ஆகலை. ஸோ அதோட அந்த 2த்துக்கும் சென்டரில் இருக்கிற இந்த ரோலை மேலே தள்ளிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே பின்னாடி கொண்டு போய் வைக்கிறேன், கீழே இறக்குறேன், சைடில் கொண்டு வரேன், மேலே தள்ளி இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே போன வீடியோவில் கூட டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வச்சா எல்லா எட்ஜும் இந்த கலரோட மேட்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கார்னரை சரி பண்ணணும்.
அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா 11 ஃபார்முலா, இதுவும் நான் போன வீடியோலேயே சொல்லி கொடுத்த ஃபார்முலா தான். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இந்த பீஸ் சரியான இடத்துல இருக்குது, நம்ம இந்த பீஸ் எல்லாம் சரியான இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். ரொட்டேட் ஆகி இருந்தால், ட்விஸ்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை, சரியான இடத்துல இருக்கா, ட்விஸ்டானால் இது கரெக்டாக சேர்ந்துருமான்றதை பார்க்கணும். அதை வந்துட்டு இந்த பீஸ் எனக்கு கரெக்டாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இதுவும் தப்பாக இருக்குது. ஸோ அப்போ நான் 11 ஃபார்முலா போடணும். இந்த மேலே தள்ளி லெஃப்ட்டு, மேலே தள்ளி ரைட்டு, கீழே தள்ளி ரைட்டு, கீழே, அதுக்கப்புறம் இந்த எட்ஜை இதோட மேட்ச் பண்ணிடுங்க. ஸோ இது பண்ணுறது மூலயமா இந்த பீஸ் இங்கே இருக்கிற பீஸ் இங்கே போகும், இங்கே இருக்கிற பீஸ் இங்கே வரும், இங்கே இருக்கிற பீஸ் இங்கே வரும், இந்த பீஸ் மட்டும் மூவ் ஆகாது. அதனால் எந்த பீஸ் கரெக்டாக இருக்கோ, இது ஒரு வேளை இப்படி ட்விஸ்ட்டாக இருந்தாலும் இது கரெக்டுன்னு தான் அர்த்தம். இந்த 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 மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி 11 ஃபார்முலா போடணும். நம்மளுக்கு ஆக்சுவலி இது சேர்ந்தே தான் இருந்தது. ஸோ இதை நான் இன்னும் ஒரு 2-3 தடவை செய்கிறேன். ஆக்சுவலி எனக்கு இது சரியாயிடுச்சு, இன்னும் 2-3 தடவை செய்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக இது ஒரு தடவை ட்விஸ்ட் ஆனால், இந்த ஒரு தடவையோ 2 தடவையோ ட்விஸ்ட் ஆனால் இந்த இடத்துல இது கரெக்டாக சேர்ந்துருவான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்முலா அடுத்தது போயிடலாம். நான் வந்துட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இன்னும் 2-3 தடவை பண்ணுறேன். கீழே தள்ளி இதை இங்கே கொண்டு வந்து, இது கொண்டு வந்து, இது கொண்டு வந்துடும். இன்னொரு தடவை பண்ணுறேன். இங்கே மேலே தள்ளி, லெஃப்டில் தள்ளி, மேலே தள்ளி, ரைட்டில் தள்ளி, ரைட்டில் தள்ளும்போது இது நம்மளுக்கு சேர்ந்துடும், இதை கீழே தள்ளிட்டு, அப்புறம் இது தள்ளினா இது நம்மளுக்கு சேர்ந்துடும், இதை கீழே தள்ளிட்டு, இதை சரியாக இந்த இதை மேட்ச் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு 2 தடவை நம்ம பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு எல்லா பீஸும் எல்லா இடத்துலையும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இந்த எல்லா பீஸும் இப்போ கரெக்டான இடத்துல தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு ரொட்டேட் ஆகாமல் இருக்குது. இப்போ இது ரொட்டேட் ஆனால் இது கரெக்டாக இருக்கும், இது ரொட்டேட் ஆனால் இதுவும் கரெக்டாக இருக்கும், இது ரொட்டேட் ஆயிடுச்சுன்னா இந்த பீஸும் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கரெக்டான இடம் வர வரைக்கும் அந்த 11 ஃபார்முலாவை செய்யணும். இப்போ எல்லாமே கரெக்டாக வந்ததுக்கப்புறம் க்யூப் அப்சைட் டவுன் பண்ணிவிட்டு சேராத பீஸை இங்கே ரைட் சைடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த 4 மூவ்ஸ் ஃபஸ்ட்டே சொன்னால இம்பார்ட்டன்ட் 4 மூவ்ஸ் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னர் ட்விஸ்ட் ஆயிரும். ஸோ அப், லெஃப்ட், டவுன், ரைட், இந்த கார்னர் சரியாக இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் அதை திருப்பி பண்ணணும். அப், லெஃப்ட், டவுன், ரைட், அப், லெஃப்ட், டவுன், ரைட், அதுக்கப்புறம் அப், லெஃப்ட், டவுன், ரைட். ஸோ இப்போ எனக்கு இந்த கார்னர் செட் ஆயிடுச்சு. இங்கே இது கலையதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, இது செட் ஆயிடுச்சா. ஸோ இப்போ நம்ம இதை அடுத்த கார்னர் வருவோம். இது ஏற்கனவே செட் ஆகி தான் இருக்குது. ஸோ இது அடுத்தது வந்துட்டு இதுவும் ரொட்டேட் ஆகணும். இது கரெக்டாக ரொட்டேட் ஆகி வர வரைக்கும் அந்த 4 மூவ்ஸை திரும்பி பண்ணுங்கள். இந்த 4 மூவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு இதுவும் சேர்ந்துருச்சா, அடுத்ததுக்கு போகலாம். நீங்கள் அதே மாதிரி இதை சேர்ந்த உடனே இந்த கடைசி மூவில் இப்படி பண்ணுவோம்ல, அது அப் லெஃப்ட் டவுன் பண்ணிட்டு லெஃப்ட் ரைட் இப்படி தள்ளுறோம்ல, அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா இது சேராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த எல்லா இதுவுமே சேர்ந்துருச்சு, இது மட்டும் தான் சேரல. ஸோ அது வரைக்கும் அப், லெஃப்ட், டவுன், ரைட், அப், லெஃப்ட், டவுன், ரைட், அப், லெஃப்ட், டவுன், ரைட், அப், லெஃப்ட், டவுன், ரைட். அதுக்கப்புறம் இது ஒரு ரொட்டேஷன் கொடுத்தா இது சால்வ்டு. இது ரொம்பவுமே ஈஸி மெத்தடு தான், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு நான் சொன்ன அந்த ப்ளஸ்ஸை சரி பண்ணுற ஃபார்முலாவும் 11 ஃபார்முலாவும் புரியலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. இதுலேயும் நான் நல்லா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். சரி, ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.